தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையில் இன்றைக்கு மொனாக்கோ தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். மொனாக்கோ தேசமானது பிரான்ஸ் நாட்டுக்கு தென்கிழக்கில் உள்ள ஒரு நகர தன்னாட்சி கொண்ட ஒரு நகர நாடாகும். இது வத்திக்கான் நகருக்கு அடுத்ததாக உலகின் மிக சிறிய நகர நாடு இந்த நாடு ஆகும். இத்தேசத்தின் மக்கள் தொகையானது 38,500க்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்துக்காக நாம் இன்றைக்கு தேவனை நோக்கி ஜெபிப்போம். 86% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இத்தேசமானது தேவ வசனத்திலே வளர்ந்து பெருகத்தக்கதாய் நாம் ஜெபிப்போம். இதனுடைய தலைநகரமும் மொனாக்கோ தான் ஆகும். இத்தேசத்திலே தேவனுடைய கண்கள் பதிக்கப்பட்டு இங்குள்ள திருச்சபைகள் தேவ வசனத்திலும் ஜபத்திலையும் வளர்ந்து பெருகத்தக்கதான கிருபையை கர்த்தர் ஊற்றும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இத்தேசமானது பொருளாதாரத்திலே நல்ல வளர்ந்த தேசமாகும். கர்த்தர் இந்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, மொனாக்கோ தேசத்துக்காக நாங்க தெய்வ சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சுமார் ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மிக குறைவாய் இருக்கிற 38,500க்கும் மிக குறைவாய் இருக்கிற இந்த தேசத்துக்காக நாங்க தெய்வ சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சிறிய தேசமானது ஆண்டவரே அப்பா கிறிஸ்துவின் அன்பிலே வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவரே. தேவ வசனமானது இங்குள்ள திருச்சபைகளுக்குள்ளே கலப்பில்லாமல் வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இங்குள்ள ஒவ்வொருவரும் தங்களுடைய தேசத்துக்காய் கருத்தாய் ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய கண்கள் இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்குள்ள ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே தேவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கட்டும். ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இங்குள்ள இந்த நாட்டில் இருக்கிற திருச்சபையானது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்துவின் அன்பை ஆண்டவரை வெளிப்படுத்தத்தக்கதாய் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதான கிருபையை கர்த்தர் இங்குள்ள நாட்டில் உள்ள இருக்கிற திருச்சபைக்கு கர்த்தர் அருளி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் இந்த தேசத்தை கண்ணோக்கி பார்த்து இங்குள்ள சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவ வசனத்துல வளர்ந்து பெருகவும் ஆண்டவரே இன்னும் ஆசீர்வதிக்கப்படவும் தொடர்ந்து ஆண்டவரே இவர்கள் தங்களுடைய ரட்சிப்பும் வஸ்திரத்தை காத்து கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.